மக்கள் நல்வாழ்வுத்துறையில் உணவு பாதுகாப்புத்துறை ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த உணவு பாதுகாப்புத்துறை என்பது உணவு பாதுகாப்பு அலுவலர்களின் மிக முக்கிய பணிகள் உணவு வணிகங்களில் ஆய்வு செய்தல், பதிவு சான்றிதழ் வழங்குதல், உணவு மாதிரிகளை எடுத்தல், ஆய்வு அறிக்கைகளை அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்தல், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுத்தல், உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பணிகளுக்காக உணவு பாதுகாப்பு அலுவலர்களின் பணியிடங்கள் என்பது இருக்கிறது. இந்த உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கான ஒட்டுமொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை 391. அதில் ஏற்கனவே 235 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முதன்முறையாக மருத்துவத்துறையின் தேர்வாணையின் மூலம் இன்றைக்கு 127 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்வு செய்யப்பட்ட இந்த 127 பேருக்கும் கலந்தாய்வும் நடத்தப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வு நடத்தப்பட்ட இந்த 127 பேருக்கான பணியாணைகள் தற்பொழுது நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் உணவு பாதுகாப்பு துறையின் ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்களும் கலந்து கொண்டு வழங்கியிருக்கிறோம். இந்த 127 பணியிடங்களோடு இன்றைக்கு 391 உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் தமிழகத்தில் பணியாற்றவிருக்கிறார்கள். இவருடைய மிக முக்கியமான கடமைகள் ஏற்கனவே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்பில் மிக கவனம் செலுத்துவதும், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனையை கட்டுப்படுத்துவது போன்ற ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற அந்த பணிகளை இன்னமும் தீவிரப்படுத்தி செய்திட வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த துறையை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் கடந்த 3 ஆண்டுகளாக செய்யப்பட்டு வருகிறது. உபரி உணவை வீணாக்காமல் பயன்படுத்துவோம் என்கின்ற ஒரு திட்டமும், சற்றே குறைப்போம் என்கின்ற வகையில் எண்ணெய், உப்பு, சர்க்கரை போன்றவற்றை குறைக்கும் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும், ஒருமுறை உபயோகித்த எண்ணெயை மறுமுறை உபயோகிக்கக்கூடாது என்கின்ற அளவிலான விழிப்புணர்வு, அந்த எண்ணெயை சேகரித்து மறுசுழற்சியின் மூலம் வேறு பொருட்களை தயாரிப்பது போன்ற அந்த பணிகளும், சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் பொட்டலமிட்டு தரக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வு, அதற்கு எதிரான நடவடிக்கைகள், உணவுப் பொருட்களின் பாக்கெட்டுகளில் இருக்கிற லேபிள்களில் சரியான தகவல்கள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை போன்ற பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து மிக சிறப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கடந்த 3 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் தமிழ்நாடு இந்த உணவு பாதுகாப்பு துறையில் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து பல்வேறு பரிசுகளை பெற்று வருகிறது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் பல்வேறு வகைகளில் ஈட் ரைட் சேலஞ்ச் போன்ற பல்வேறு போட்டிகளில் தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாவட்ட அளவிலான பரிசும், அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களுக்கான பரிசுகளையும் தொடர்ந்து பெற்று வருகிறது. உணவு பாதுகாப்புக்கென்று ஒரு 4 வகையான கல்வி தகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 வகையான கல்வி தகுதிகளை முடித்தவர்களுக்குத்தான் இந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் பணியிடங்கள் தரப்படும். அது அவங்க தான் இந்த எக்ஸாம்ல கலந்துக்கின்னு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணியாணைகள் தரப்படும். மருத்துவர்கள் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.